ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம ரொம்ப சாஃப்டான 100% கோதுமை மாவால மேடான கோதுமை சப்பாத்தி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸா அம்மா என் கூட இங்க சென்னையில இருக்காங்க. ஸோ சென்னையில இருக்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு எனக்கு லஞ்ச் பாக்ஸ் அஸ் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்கும்போது எனக்கு அவங்க லஞ்சுக்கு சப்பாத்தி பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்சுக்கு நான் எடுத்துட்டு போயிருக்கும்போது என்னோட கொலீக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்க கிட்ட எனக்கு வந்த கமெண்ட்ஸ் உங்களோட வீட்டுல மட்டும் சப்பாத்தி எப்படி இவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேம் கமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது ஆகட்டும், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேம் கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, அப்ப அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி இருந்தது. அப்ப நிறைய பேர் வீட்டுல சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்டா வர மாட்டேங்குது. நம்ம வீட்டுல தான் நம்ம தான் சின்ன வயசுல இவ்வளவு சாஃப்டா சப்பாத்தி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அம்மாவோட ரெசிபியை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுத்தோம் அப்படின்னா நீங்களும் ரொம்ப சாஃப்டா ஆயிலே இல்லாத சப்பாத்தி போறது எப்படின்னு சொல்லி கத்துக்குவீங்க. அது போக 100% வீட் கோதுமை மாவுல மேடானது, ஒரு பிட்டு கூட ஆயில் இல்ல அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்காகட்டும், அது மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல லீட் பண்றதுக்காகட்டும் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நமக்காக அம்மா சப்பாத்தி எப்படி ஆயிலே இல்லாம ரொம்ப சாஃப்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிப்பாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். 1/2 கிலோ மாவு ஆசீர்வாதம் எடுத்துருக்கேன். இப்போ நான் போடுறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இது நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை போடுறோம்லப்பா, அப்போ நம்மளுக்கு மாவு போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக போட்டால் போதும், ரொம்பலாம் போடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் பிசையணும். எப்பவுமேப்பா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நம்ம சேர்க்கணும். இல்லாட்டா மாவு தண்ணியாக போயிடும். இப்போ மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு பிளேட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா இதை நம்ம பிசையணும். இப்போ நம்ம மாவு பிணையிறது ரொம்ப முக்கியம். நம்ம பிசைகிறதுல தான் இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். தண்ணி நம்ம கரெக்டாக நம்ம கரெக்டான அளவு விட்டோம்னாக்க உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்படி 2 கையை வச்சு நல்லா நம்ம இப்படி பிசையணும். பிசைய நம்மளுக்கு சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பிசைய கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் விடும் சாஃப்ட் ஆகிறதுக்கு. இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சாச்சுப்பா, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும்பா. 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுப்பா. இப்போ வாங்க இதை நம்ம உருண்டை போடப்போம். இப்போ நம்ம நல்லா சுத்தமாக நான் இது திண்டில் வச்சுருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் தான் இப்போ போட போகிறேன். இப்படி உருண்டை போட்டோம். நான் இதே அளவுக்கு தான்ப்பா எங்கள் வீட்டில் போட்டு பழக்கமாயிடுச்சு. நான் இந்த அளவுக்கு தான் போடுவேன். இப்படி உருட்டி இப்படி போட்டோம். இப்போப்பா நான் 1/2 கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சதில் இப்போ இதில் மொத்தம் 17 உருண்டை வந்திருக்கு. இப்போ 17 உருண்டை எங்கள் வீட்டுக்கு தேவைனால நான் பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு மாவு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா அதை தூக்கி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. நைட் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து அதை பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டோம்லப்பா, அந்த மாவை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இப்படி போட்டு இந்த மாவு உருண்டை எடுத்து இப்படி அமுக்கி விட்டு கொஞ்சம் மாவு தூவணும். மாவு தூவி இந்த இது உருட்டுக்கட்டை இருக்குல்ல, இந்த சப்பாத்தி போடுற உருட்டுக்கட்டை வச்சு இப்படி நம்ம தேய்க்கணும்.
இப்படி நம்ம பரட்டி விட்டு இந்த மாவை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் தர்ற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கீழே வந்து ஒட்டாது. ஒட்டாமல் உங்களுக்கு உருண்டை இந்த சப்பாத்தி இந்த வட்டம் போடுறதுக்கு சரியாக வரும். இந்த ஓரக்கரையை திக்னஸாக இருக்கிறத அப்படியே முன்னாடி கொண்டுட்டு வந்து அப்படியே இது சரி. இப்போ இந்த இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இப்படி போட்டு வச்சுக்கிறோம். நான் வந்து ஒரு 7 சப்பாத்தி நான் இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ எதுக்கு நம்ம இப்படி செய்கிறோம்னாக்க, இப்போ வந்து நம்ம இப்படி போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து மிச்சமாகும். இல்லை ஒன்று ஒன்றா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால தான் இப்போ நம்ம வந்து ஒரு 5 சப்பாத்தி ஒரு 6 சப்பாத்தி நம்ம போட்டு இப்போ நம்ம போட்டு அடுத்தது நம்ம இதே மாதிரி நம்ம அடுத்த உருண்டைக்கு நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். கேஸ் நல்லா சூடாயிருச்சு. இது வந்து சப்பாத்தி தவா வந்து நல்லா ஃபுல் ஹையில் தான் இருக்கணும். நம்ம சிம்மில் வைக்கக்கூடாது. இதை அப்படியே டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுக்கணும். இது அப்படியே இந்த வேகுது, இந்த லைட்டாக பப்பிள்ஸ் விடுது. இப்போ நம்ம வந்து பப்பிள்ஸ் விட்டுருக்கு, இதை அப்படியே திருப்பிடணும். கேஸ் வந்து சிம்மில் வைக்கக்கூடாது, ஹையில் தான் வைக்கணும். இங்கே ஒரு சுத்தமான ஒரு டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவல் வந்து சப்பாத்திக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஓரக்கரையில் உங்களுக்கு வேகணும் இல்லையா, அதனால இப்படி நீங்கள் அமுக்கி விட்டு ஓரங்களை நல்லா வேக விடுங்க. அது வந்து சப்பாத்திக்குன்னே இந்த டவல் வச்சுருப்பேன். இந்த நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்படி நம்ம அமுக்கி விட்டோம்னா இந்த டவலை வச்சு அமுக்கி விட்டோம்னா அந்த ஓரம் பூரா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ எல்லாத்தையும் சுட்டுட்டேன்ப்பா. இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, இதை நீங்கள் வந்து லஞ்சுக்கு நீங்கள் இதை வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போகலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இது வந்து மென்று சாப்பிட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டான சப்பாத்தி. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சப்பாத்தி சாஃப்டா நீங்களும் சுட்டுட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.